மைனியோ, என்ன விட்டுட்டு பிரியாணியை சாப்பிட்றாதியே, இந்த வந்துட்டே. ஏ ஆத்தா, என் குறுக்கு போச்சு. உள்ள ஒரு கையெலும்பு பூரா நொறுங்கிட்டு. எந்த பேதியில போவாங்க தண்ணியை ஊற்றி வச்சேன்னு தெரியலையே. ஐயோ, அம்மா முடியலையே, யாராச்சும் வாங்களே. நானே குறுக்கு ஒடிஞ்சு போய் கிடக்குனே, யாராவது வந்து என்ன தூக்குங்களே. ஐயோ, நான் பெத்த மகளே, ஏன்டி இப்படி கிடக்க? மூஞ்சி முறையெல்லாம் பேந்து போய் கிடக்கு. ஐயோ மக்கா, என்னடி ஆச்சு? பிரியாணி வாசம் வருதேன்னு ஓடி வந்தேம்மா சாப்பிட ஆசையா. எந்த ஊருக்கு இருக்கு பையன் மக்கா தண்ணி ஊற்றி வச்சாங்கன்னு தெரியலம்மா. வலிக்கிட்டே வந்து விழுந்துட்டேம்மா. ஏடி பைத்தியக்காரி, பிரியாணி வாசம் முடிச்சு ஓடி வந்தாலும் வலிக்கி விழுந்தாலும் தின்னி பயவில மத்திய வந்தாலும் ஒரு இலச்சோர முழுமுடா. அதுக்குள்ள உங்களுக்கு பிரியாணி கேட்கறாக்கு. இந்த பக்கத்து வீட்டு மும்தாஜ் வாத்தா அப்பெல்லாம் வராங்கன்னு சொல்லி இன்னைக்கு பிரியாணி ஆக்க போறேன்னு சொன்னான். அதை போய் மோப்ப முடிச்சுட்டு வந்து இங்கே வலிக்கி விழுந்து கிடக்கா பைத்தியக்காரி. அம்மா, நானே கீழே விழுந்து தங்குவார் அந்த போய் கிடைக்கமா. என்னைய போய் இந்த இடத்துல கிழிக்கிறியம்மா. பெத்த மக இப்படி கிடக்கனே வந்து தூக்கம் நினைக்கிறா தாய் கிழவி. தூக்கமா வந்து. ஆமா, தூக்கி அவளை பச்சை நொட்டா அவளை அப்படியே தூக்கிய நல்லா தின்னு பூத குட்டி மாதிரி ஆயிட்டா தண்டியில. உன்னை நான் தூக்கி நான் சாகவாடி கூக்கு ஒடிஞ்சு இரு. உனக்கெல்லாம் என் மருமக தான் கரெக்டா இருப்பா. இந்தாமா சின்ன பொண்ணு, என் மருமகளை இங்க வாட்டி. ஆமா, எப்படி இங்க தண்ணி வந்திருக்கும்? அடி பாவி சண்டாரி, இவதான மேல துணியை காய போடி எடுத்துட்டு போறேன்னு போனா பூரா நெட்டுக்கு தண்ணியை பட்டுட்டே போயிருந்திருக்கா. அதை இவங்க வலிக்கி விழுந்து கிடக்கா. அத்தே, இனி மருமகளே கூப்பிட்டீங்களே தே, இந்த வந்துட்டேன் தே. ஆமா, நல்ல மரும கட்டி நீயே. உன்னைய துணியை காய போட எடுத்துட்டு போச்சோன்னா நெட்டுக்க தண்ணியை வச்சுக்கிட்டே போயிட்டு இருக்க. நீ அந்த தண்ணியில தான் இப்ப வலிக்கி விழுந்து கிடக்கா. வந்து தூக்குவா. நீ இதே அவளை தூக்கி கொண்டு கிடத்தியா பெட்டுல. இப்ப தூக்கட்டிவளா இல்ல நாத்து, இவ்வளவு பெரிய பொம்பளை கண்ண புடனில வச்சுக்கிட்டா வந்த கீழே தண்ணி கிடக்கிறது கூட தெரியாம வலிக்கிட்டே வந்து விழுவாளாம். அதுக்கு நான் காரணமா? மைனி, எத்தனை நாள் மைனி பிளான் போட்டியா என் கை கால குறுக்கெல்லாம் ஓடிக்க? இப்படி பண்ணிட்டேலே மைனி. இங்கே ரமணி, நான் வேணுக்குனே முன்ன தண்ணியை ஊத்தல, தெரியாம தண்ணி கிடந்திருக்கு. நீ இதை குருட்டு மாடி சங்கில ஏற மாதிரி வந்து சொங்கின்னு வலிக்கிட்டு வந்து விழுந்திருக்க. அதுக்கு நான் காரணம் கிடையாது. உங்க அம்மா சொல்ற மாதிரி நீ சொன்ன தூக்குனுவ பொத்து கட்டின்னு போட்டேன்னா தக்காளி மாதிரி தெரிச்சு போக சொல்லிட்டேன். ஐயோ மைனி, அப்படிலாம் செஞ்சிடாதீங்க மைனி. நீங்க என்னைய விட்டுட்டு பிரியாணி திங்கிறீங்கன்னு நினைச்சதா மைனி நான் குடுக்குறோடு ஓடி வந்தேன். அப்படியே விழுந்துட்டேன். நல்ல தின்னி பைவிலையும் ஒரு லூசு பைவிலையும் எனக்கு வந்து வாச்சிருக்கு. மகளாவும் மருமகளாவும் இதுகளை வச்சுக்கிட்டு நான் என்னதான் செய்ய போறேன்னு தெரியல. என் தலை எழுத்து. அப்ப நீ என்னாலதான் விழுந்தேன் சொல்லிட்டு தெரியக்கூடாது, சரியா? சரி மைனி, நான் அப்படி சொல்ல மாட்டேன் மைனி. இனி தூக்கிட்டு போங்க மைனி. கையில் மிதக்கும் கணவாணி குந்தாணி என்ன திங்கிறனி இந்த கணக்கு ஏனி விளங்கிரும். இப்ப பாட்டு ஒண்ணுதான் கேடு. தூக்கிட்டு வாழா. இந்த வந்துட்டேன் தே. இந்த காமெடி கூத்துக்களை எல்லாம் நீங்கள் மீண்டும் மீண்டும் பார்த்து ரசிக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது குழந்தை புள்ள காமெடி சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மக்கா.